Hello students, happy morning to all. Welcome to the English class standard 8th. Last week you have seen part number 1 under the title The Best Christmas Present in the World. So today we are going to see part number 2. Yes, let me see. So it is about Jim written a letter to Connie. Yes, let me see. Dearest Connie, I write to you in a much happier frame of my mind because something wonderful has just happened that I must tell you about at once. So I am writing you a letter which is I am right now much happier. So இந்த லெட்டர் நான் உனக்கு எழுதிட்டு இருக்கேன். I am feeling very great which mean நான் ரொம்ப ஹாப்பினஸோட எழுதிட்டு இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. We were all standing to in our trenches yesterday morning. Christmas morning. Which mean standing mean the word is here. Meaning is taking up positions. Which is soldiers they are often ready to take their positions. It was crisp and quite all about as beautiful a morning as I have ever seen, as cold and frosty as a Christmas morning should be. ஸோ அந்த மாலை ரொம்பவே அமைதியாக இருந்தது ஆஸ் வெல் அஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விடியலாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு குளிர்தன்மையான ஒரு மார்னிங் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பினஸோட ஷேர் பண்ணுறாங்க. Who means here Jim. I should like to be able to tell you that we began it. எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை தான். என்னன்னா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை. பட் த ட்ரூத் ஆனால் இது உண்மை கிடையாது. எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ashamed to say is that Fritz began it. So here see the meaning. Yes, Fritz here a name for a German soldier. Fritz is a common German name. Yes. So எனக்கு இது சொல்ல ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. என்னன்னா இது நம்ம ஆரம்பிக்கல which means பிரிட்டிஷர் நம்ம ஆரம்பிக்கல. இட்ஸ் ashamed to say is that Fritz ஒரு ஜெர்மன் அவங்க தான் இதை ஆரம்பித்தாங்க which means German soldiers have started it அப்படி சொல்கிறாங்க. First someone saw a white flag waving from the trenches opposite. So here the word yes let's see. First someone saw a white flag. So யாரோ ஒருத்தவங்க ஒரு white flag வந்து அங்கே அசைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க which means trenches means here a long deep ditches in the ground where soldiers hide from the enemy. ஸோ ஆப்போனண்ட் சோல்ஜர் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கிரவுண்ட்குள்ளே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒளிஞ்சிக்கிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒளிஞ்சிருந்து சண்டை போடுறது தான் ட்ரென்ச்சஸ். ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து ஃப்ளாக் ஒயிட் ஃப்ளாக் வந்து அசையதை இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. தென் they were calling out us from across no man's land. ஸோ அது தென் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாருமே நம்மளை வெளியில் அழைக்கிறாங்க. என்னென்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் டாமி மீன்ஸ் அ காமன் இங்கிலீஷ் நேம் யூஸ்டு ஹியர் டு ரெஃபர் டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் விச் மீன்ஸ் Fritz calling all Tommy's people to wish them for what mean Christmas wishes, happy Christmas like that. Happy Christmas when we had got over the surprise. ஸோ அது இவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது விச் மீன்ஸ் யாருக்கு பிரிட்டிஷ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. some of us shouted back. ஸோ அவங்க க்ரீட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் தென் ஹோல் பீப்புள் வந்து எல்லாருமே ஷவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. சேம் டு யூ ஃப்ரிட்ஸ், சேம் டு யூ அப்படின்னு சொல்லி எல்லாருமே தன்னோட க்ரீட்டிங்ஸை விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஐ தாட் தட் வுட் பி தட். ஸோ அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்கிறாங்க. வி ஆல் டிட். ஸோ அவங்க எப்படி விஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணோம். பட் தென் சடன்லி ஒன் ஆஃப் தெம் வாஸ் அப் தேர் இன் ஹிஸ் கிரேட் கோட் அண்ட் வேவிங் அ ஒயிட் ஃப்ளாக். ஸோ சடனாக என்னாச்சுன்னா ஃப்ரிட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் சடனாக என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கிரேட் கோட் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்கன்னா ஒயிட் ஃப்ளாகை வேவிங் பண்ணாங்க விச் மீன்ஸ் அசைச்சாங்க. டோன்ட் ஷூட் லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. சம்மன் ஷவுட்டட். ஸோ அந்த மாதிரி யாரோ டோன்ட் ஷூட் அப்படி சொல்லி ஷவுட் பண்ணுற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் நோ ஒன் டிட். பட் அங்கே யாருமே அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் செய்யலை. தென் தேர் வாஸ் அனதர் Fritz upon the
parapet. Here the word parapet is கைப்பிடி சுவர். சரிங்களா? ஸோ அங்கே ஒருத்தவங்க ஒரு ஃப்ரிட்ஜ்னு ஆல்ரெடி யார் சொல்லியிருந்த ஜெர்மன் சொல்லியிருந்த இல்லையா, ஜெர்மனிஸ் பீப்புள். ஸோ அவங்க தான் ஒருத்தவங்க அங்கே நிற்கிற மாதிரி இங்கே போர்ட்ரே ஆயிருக்கு. கீப் யுவர் ஹெட்ஸ் டவுன். ஐ டோல்ட் த மென் இட்ஸ் அ ட்ரிக் பட் இட் வாஸ் நாட். ஸோ அவங்க இவங்கள ப்ராங்க் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் கீப் யுவர் ஹெட்ஸ் டவுன் அப்படி சொல்லி ஷவுட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரிக். அவங்க விச் மீன்ஸ் ஃப்ரிட்ஜ் வந்து டாமி பீப்புளை ப்ராங்க் பண்ணுறாங்க. தென் one of the Germans was waving a bottle above his head. So Germany's people, one of German என்ன பண்ணுறாங்கன்னா which means ஒரு பாட்டில் வந்து இப்படி வச்சு அசைச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் கிறிஸ்மஸ் டே டாமி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே அப்படி சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, பிரிட்டிஷர்கிட்ட சொல்கிறாங்க. we have snaps. So see the meanings here. snaps meaning ஜெர்மன் ட்ரிங்க் மேட் ஃப்ரம் கிரெயின்ஸ். ஸோ தானியத்துலேருந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுறாங்க, அதோட நேம் தான் ஸ்னாப்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. எஸ் எஸ் ஹியர் இட் இஸ் கிறிஸ்மஸ் டே டாமி, வி ஹாவ் ஸ்னாப்ஸ், வி ஹாவ் சாசேஜ், வி மீட் யூ. ஸோ வி ஹாவ் சாசேஜ் ப்ளஸ் ஸ்னாப்ஸ், வி வில் மீட் யூ. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் ரிப்ளைங். பை திஸ் டைம் there were dozens of them walking towards us across no man's land and not a rifle between them. So அந்த தருணத்தில் dozens of them, so many people, dozens of people were walking there, which means where means no man's land. So ஒரு கூட்டமான மக்கள் அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க, பட் அவங்க கிட்ட அப்போ ரைஃபிள் எதுவும் இல்லை. லிட்டில் பிரைவேட் மோரிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அப். கம் ஆன் பாய்ஸ், வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? அண்ட் தென் தேர் வாஸ் நோ ஸ்டாப்பிங் தெம். எல்லாம் வாங்க நம்ம போயிட்டுருக்கலாம், நீங்களாம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியல. நோ ஒன் ஹியர் டு ஸ்டாப் தெம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் அ ஆஃபீஸர், ஐ ஷுட் ஹாவ் ஸ்டாப் தெம் தேர் அண்ட் தென். ஸோ ஹியர் ஐ வாஸ் அ ஆஃபீஸர், நான் இங்கே ஆஃபீஸராக இருக்கேன். ஐ ஹாவ் டு ஸ்டாப் அதர்வைஸ் ஐ ஷுட் ஸ்டாப் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சப்போஸ் பட் த ட்ரூத் இஸ் தட் இட் நெவர் even occurred to me I should. All along their line and ours and us I could see men walking slowly towards one another. ஸோ இந்த கூட்டத்தில் ஒரு மென் வந்து ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா கிரே கோட்ஸ், காக்கி கோட்ஸ், மீட்டிங் இன் த மிடில். அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ அதில் நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ், அதில் என்னோட பங்கு இருக்குது. இன் த மிடில் ஆஃப் த வார் வி வேர் மேக்கிங் பீஸ். ஸோ வார் நடக்கும்போது இன் பிட்வீன் எங்களால் முடிஞ்ச ஒரு அமைதியை நாங்கள் கொண்டு வருவோம், எங்களால் முடியும் அப்படி சொல்கிறாங்க. எஸ், யூ cannot இமேஜின் டியரஸ்ட் கோனி. ஸோ உன்னால் இதை இமேஜின் பண்ண முடியாது டியரஸ்ட் கோனி அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஃபீலிங்ஸ் ஆஸ் ஐ லுக்ட் இன் டு த ஐஸ் ஆஃப் த ஃபிட்ஸ் ஆஃபீஸர். ஸோ ஆல்ரெடி டோல்ட் யூ நோ ஃபிட்ஸ் ஆஃபீஸர் மீன் ஜெர்மன் சோல்ஜர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஃபீலிங்ஸ் மை ஃபீலிங்ஸ் ஆஸ் ஐ லுக்ட் இன் டு த ஐஸ் ஆஃப் த ஃபிட்ஸ் ஆஃபீஸர். என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் ஒரு ஆஃபீஸர் மீன்ஸ் ஃபோர்ட்ஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய கண்ணில் நான் பார்த்தேன். ஹூ அப்ரோச் மீ ஹேண்ட் அவுட் ஸ்ட்ரெச், என்னை அப்ரோச் பண்ணாங்க. வி ஹேட் குட் டைம். ஹேண்ட்ஸ் ஒல்ஃப், ஹிஸ் நேம் இஸ் ஹேண்ட்ஸ் ஒல்ஃப். He said, gripping my hand warmly and holding it, which means they given shaken and they had some more good time. I am from Düsseldorf. It is a place. I am from Düsseldorf. I play the cello in the orchestra, which means cello is a somewhat instrument which used to play in the orchestra. Finally, he declared that Happy Christmas. So see here, a cello meaning is a musical instrument like a large violin. So here Mr. Hans Wolf, he is a cello instrument. He often used to make a like sound by a large violin. Yes, then come to next page. Here, Captain Jim Macpherson, I replied, and a happy Christmas you too. So Hans, here see the word Hans Wolf, he too replied a happy Christmas to Captain Jim. And I am a school teacher from Dorset. So even I too play a cello instrument and I too a school teacher in the west of England.
Ha Dorset, he smiled. Basically, Dorset is a name of place. He smiled. Who smiled means here? Captain Jim. Ha Dorset, he smiled. I know this place. எனக்கு அந்த பிளேஸ் எனக்கு தெரிய வரும், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஐ நோ இட் வெரி வெல், எனக்கு நல்லாவே இந்த இடம் தெரியும் அப்படி சொல்கிறாங்க ஜிம். வி ஷேர்டு மை ரம் ரேஷன் அண்ட் ஹிஸ் எக்ஸலண்ட் சாசேஜ். ஸோ வி ஷேர்ட், ஆக்சுவலி ஹீ ஹேட் ஒன் which means party there. That's what he told. And we talked, Coney, how we talked. And he explaining to Coney, which means Coney and Jim, they both of them had spent some more time in England. Especially the place Dorset. He spoke almost perfect English. Yes. But it turned out that he had never set foot in Dorset. Already he told he had experience in Dorset. பட் என்னாச்சுன்னா அவங்க டார்செட்க்கு போனதே இல்லை, கால் பதிச்சதே கிடையாது. அதுதான் உண்மை. நெவர் பீன் டு இங்கிலாந்து. ஹீ ஹேட் லேர்ன்ட் ஆல் ஹீ நியூ ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் ஸ்கூல். ஸோ அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே இங்கிலாந்து ஸ்கூலில். அண்ட் ஃப்ரம் ரீடிங்ஸ் புக்ஸ் இன் இங்கிலீஷ், ஸ்பெஷலி புக்ஸ், இங்கிலீஷ் புக் படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக ஸ்கூலில் அவங்க நிறையா கற்றுக்கிட்டாங்க. ஹிஸ் ஃபேவரட் ரைட்டர் வாஸ் தாமஸ் ஹார்டி. ஸோ அவங்களுடைய ஃபேமஸ் ரைட்டர் யாருன்னா தாமஸ் ஹார்டி. His favorite, Jim's favorite book is Far From Madding Crowd அப்படின்ற ஒரு புக் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக். So out there is no man's land. We talked of Bathsheba and Gabriel Oak and Sergeant Troy and Dorset. So they both of them spent so many time speaking by these places. He had a wife and one son born just 6 months ago. So he had one wife and one son. Son பிறந்து ஒரு 6 months தான். As I looked about me, there were huddles. Which means, huddles means here ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. As I looked about me, there were எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. Huddles of hockey and grey everywhere all over no man's land, smoking, laughing, talking, drinking, eating. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணி, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்து அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஹான்ஸ் வோல்ஃப் அண்ட் ஐ ஷேர்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் யுவர் ஒண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ் கேக். ஸோ ஹேண்ட்ஸ் வெல்ஃபும் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் என்ன இதில் மிஸ் பண்ணிட்டீங்க கோனி, அப்படி நீங்கள் எந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் கேக்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி அதை பேசிகிட்டு இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. ஹீ தாட் த மேர்சிபன் வாஸ் த பெஸ்ட் ஹீ ஹேட் எவர் டேஸ்டட். ஸோ உங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, மேர்சிபன் வாஸ் த பெஸ்ட் ஹீ ஹேட் எவர் டேஸ்டட், விச் மீன்ஸ் கோனி மேர்சிபன். Here see the meaning. A sweet covering on a cake made from sugar, eggs and almonds. ஸோ ஒரு ஸ்வீட் இருக்குது, அதை கவர் பண்ண மாதிரி சுகர் இருக்கும், ப்ளஸ் எக் ஸ்லைஸ் இருக்கும் அண்ட் ஆல்மண்ட்ஸ், நட்ஸ்லாம். ஸோ அதை கவர் பண்ண மாதிரி அந்த ஸ்வீட் இருக்கும். ஸோ அதை கோனி டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ அது இவங்களுடைய தாட் வருது. I agreed, we agreed about everything and he was my enemy. There never was a Christmas party like it. ஸோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி விச் இஸ் நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. தென் சம்ஒன், ஐ டோன்ட் நோ ஹூ brought அவுட் எ ஃபுட்பால். அண்ட் தென் சம்ஒன் ஆஃப்டர் த மொமெண்ட், யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபுட்பால் கொண்டு வந்தாங்க, பட் அது கொண்டு வந்தது யாரும் எனக்கு தெரியல அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. கிரேட் கோட்ஸ் were dumped in piles to make goal post. And the next thing we knew, it was Tommy against frisked out in the middle of no man's land. Which means எல்லாருமே கிரேட் கோட்ஸ் போட்டிருக்காங்க, அங்கே கோல் போஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஃப்ரிட்ஸ்க்கும் விச் மீன்ஸ் டாமிக்கும் ஒரு வார் நடக்குது. விச் மீன்ஸ் வார் நடக்கிற அங்கே ஒரு ஸ்மால் பிளேசஸில் அவங்களுக்கு ஒரு ஃபுட்பால் கேம் நடக்குது. சரிங்களா? இட்ஸ் லைக் நத்திங் பட் வார் between both of them. Hans Wolf and I looked on and cheered, clapping our hands and stamping our feet to keep out the cold as much as anything. So Hans Wolf and me, which means Jim, they keep on watching and cheering up the both teams.
There was a moment when I noticed our breath mingling in the air between us. ஸோ எங்களுக்கு ரொம்ப which means அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக அட்டென்ஷன் கொடுத்து நாங்கள் கான்சன்ட்ரேஷனோட அந்த which means அந்த கேமை நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம். He saw it too and smiled. ஜிம் மேக்ஃபர்சன். ஸோ அவங்களும் ஜிம் மேக்ஃபர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா ஹான்ஸ் வோல்ஃப் அவங்க கூட ரொம்ப சின்சியராக அந்த கேமை பார்த்துட்டு இருந்தாங்க. He said, after a while, I think this is how we should resolve this war. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுதான் ஒரு நல்ல வழி. ஸோ இந்த கேம் மூலயமா நம்ம இந்த வாரை ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஃபுட்பால் மேட்ச். நோ ஒன் டைஸ் இன் எ ஃபுட்பால் மேட்ச். நோ சில்ட்ரன் ஆர் ஆர்ஃபனட். ஸோ இந்த கேம் விளாடுறதுனால யாருமே இறக்க போகிறதில்ல, எந்த சில்ட்ரனும் ஆர்ஃபனேடாக இருக்க போகிறதில்ல. ஸோ நோ வைஃப்ஸ் பிகம் விடோஸ். ஸோ எந்த லேடியுமே தன்னுடைய ஹஸ்பண்டை இழந்து விடோஸாக இருக்க போகிறதில்ல. இட்ஸ் ஆல் கெட் ஸ்மூத்தர் அப்படி சொல்கிறாங்க. ஐ ஹேட் ப்ரிஃபர் கிரிக்கெட். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா கிரிக்கெட் கேம் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஐ டோல் ஹிம் தென் டாமிஸ் குட் பி ஷியோர் ஆஃப் வின்னிங் ப்ராபப்ளி. ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஃப்ரிட்ஸை விட டாமிஸ் விச் மீன் பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க, ப்ராபப்ளி அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. We laughed at that and together we watched the game. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டோம். தென் ரொம்ப சின்சியராக அந்த கேமை வாட்ச் பண்ணோம். sad to say, see this is a picture, sad to say கோனி ஃபிட்ஸ் won. ஸோ இங்கே ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. என்னன்னா ஃபிட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க 2 goals to 1. But as Hans Wolf generously said, our goal was wider than theirs. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கோல் வந்து ரொம்பவே ஆப்போனன்ட் டீமை காட்டிலும் ரொம்ப வைடராக இருந்தது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் நாட் குவைட் ஃபேர். இது வந்து ஒரு நல்ல குவைட் ஃபேராக இருந்தது அப்படின்னால சொல்ல முடியல அப்படி சொல்கிறாங்க. த டைம் கேம் அண்ட் ஆல் டூ சூன் when the game was finished. ஸோ கேம் ஓவர். இப்போது த ஸ்னாப்ஸ் which means ஒரு ட்ரிங்க்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, see here, a German drink made from grains. That's what here told. But as Hans Wolf generously said, our goal was wider than theirs, so it was not quite fair. That time came and all too soon when the game was finished, the schnapps and the rum and the sausage had long since run out and we knew it was all over. So it's all run out. So இதுக்கப்புறம் இது எல்லாமே ஓவர், ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படி சொல்லி அந்த மூமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. I wished Hans well and told him I hoped he would see his family again soon. ஸோ நான் என்ன விருப்பப்பட்டேன்னா ஹான்ஸ் வால்ஃபும் சரி மற்ற சோல்ஜர்ஸும் சரி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. that the fighting would end and we could all go home. ஸோ அவங்கள மாதிரி ஃபைட்டிங் எல்லாமே ஓவராக, ஸோ இப்போ நமக்கு வாரம் எதுவும் கிடையாது, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப போகலாம் அப்படி சொல்கிறாங்க. தென் ஐ திங்க் தட் இஸ் வாட் எவ்ரி சோல்ஜர்ஸ் வாட். ஸோ எனக்கும் அதுதான் தோணுது, எல்லா சோல்ஜருக்குமே அதுதான் தேவை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த வார் எல்லாருக்குமே வீடு இருக்குது, எல்லாருக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு see the both sides. எஸ், ஹான்ஸ் வால்ஃப் said take care ஜிம் மேக்ஃபர்சன். ஸோ ஹான்ஸ் வால்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஜிம் மேக்ஃபர்சன் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. ஐ ஷெல் நெவர் ஃபர்கெட் திஸ் மொமெண்ட் நார் யூ. ஸோ இந்த தருணத்தை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஹான்ஸ் வந்து ஜிம்மை பார்த்து சொல்கிறாங்க. ஹீ சல்யூட்டட் அண்ட் வாக்ட் அவே ஃப்ரம் மீ ஸ்லோலி. ஸோ ஹான்ஸ் வால்ஃப் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட் கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து ரொம்ப ஸ்லோவாக பிரிஞ்சு போகிறாங்க. பட் பிரிஞ்சு போகிறது அவங்களுக்கு ஒரு அன்வில்லிங்காக தான் இருக்குது. ஐ ஃபெல்ட் அப்படி நான் யோசித்தேன், எனக்கு அந்த மொமெண்ட் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. He turned to wave just once and then became one of the hundreds of grey-coated men drifting back towards their trenches. So he turned to wave just once and then became. So நூற்றுக்கணக்கான இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இவங்களுக்கு ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சு, which means grey-coated men ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சாங்க. That night back in our dugout. So here the word dugout, a shelter for soldier made by digging a hole in the ground and covering it. So soldiers என்ன பண்ணுவாங்க,
அவங்களுக்கு விச் மீன்ஸ் அவங்க டெம்ப்ரவரியாக ஒரு டென்ட் மாதிரி மேக் பண்ணி அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஷெல்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் டிகிங் ஹோல், கிரவுண்டை ஹோல் பண்ணி அதுக்குள்ளே தான் அவங்க somewhat they used to see. That's what here said. Yes. That night back in our dugouts, we heard them singing a carol. Actually here carol is a song based by the here a song about the Jesus. So we heard them singing a carol and singing it quite beautifully. So what we did mean, we used to sing song. It was stilly night, which means silent night. Our boys gave them a rousing chorus of while shepherds watch. So our boys know what they did means they used to sing a song in a chorus way. We exchanged carols for a while and then we all fell silent. So இங்கே இருக்கவங்க எல்லாருமே கோரஸாக நாங்கள் சாங் பாடினோம். யாரை பற்றினா ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி நாங்கள் பாடினோம். Afterwards we fell silent. We had our time of peace and goodwill, a time I will treasure as long as life. So நாங்கள் அந்த டைமை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப குட்வில்லாக மாற்றிக்கிட்டோம். அந்த டைம் வந்து மறுபடியும் எங்களுக்கு வராது, ப்ளஸ் அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ட்ரெஷர் கொடுக்கும் அப்படி சொல்லி ரொம்ப கால வருஷத்துக்கு அந்த மொமெண்ட் எங்களுக்கு, அந்த தருணம் எங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீஷியஸான ஒரு ட்ரெஷரான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. தென் ஃபைனலி டியரஸ்ட் கோனி பை கிறிஸ்மஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். ஸோ டியரஸ்ட் கோனி, இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் டைமில் this war will be nothing but a distant and terrible memory. இந்த வார் வந்து அது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், பட் a distant, அது வந்து ஒரு டெரிபிள் மெமரியாக தான் நமக்கு இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. I know from all that happened today how much both armies long for peace. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே வந்து ஒரு ஆர்மிஸ்குள்ளே நடந்த விஷயம் எல்லாமே எதுக்குன்னா ஒரு பீஸ், ஒரு அமைதிக்காக தான் எல்லா விஷயமும் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலி we shall be together again soon. I am sure of it. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே டூகெதராக சேருவோம். அது வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உண்மையாக அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. விச் மீன்ஸ் இன் ஃபர்தர் டேஸ் we will be together sure அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் ரிமைனிங் scene number 3 we will see in next video. Thank you all.